டேய், நாகராணிய பழி வாங்குறதெல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. டேய், ருத்ரன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான், அந்த நாகராணி செத்து போயிட்டாலாம். இப்ப வந்திருக்கிறவ நாகராஜாவுக்கும் நாகராணிக்கும் பிறந்த பொண்ணா. ஏண்டா இப்படி அதிர்ச்சி ஆகிற? இந்த குளிர்லயும் உனக்கு வேத்து குட்டுதோ? வேர்த்து கொட்டல ருத்ரா, பயமா இருக்குடா. பயமா? என் கூட இருந்துகிட்டு பயன்ற? இந்த ருத்ரம் இருக்கிற இடத்துல பயன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. பயத்துக்கே பயத்தை கொடுக்கிற ருத்ரண்டா நானு. நாகராஜாக்கும் நாகராணிக்கு பிறந்த பொண்ணை பத்தி இவங்கிட்ட சொல்லிட்டியா? அறிவில்ல உனக்கு? ஏன் இவங்கிட்ட சொன்ன? தொட்டத்துக்கெல்லாம் பயந்து சாவறவன். டே பிரகாஷ், எதுவும் ஆகாது, தைரியமாயிர, பயப்படாத, நான் இருக்கண்டா. அது எனக்கும் தெரியும் ருத்ரா, உன் கூட இருந்தா எனக்கு பயமே வராது. ஆனா அவனான ஏன்டா இழுக்கிற? என்னன்னு சொல்லு. தக்ஷகவனம், நாகராஜா, நாகராணி எல்லாமே பாம்பு உருவத்துல எனக்கு தெரியுதுடா. கண்ணை மூடினா போதும், எல்லாம் பாம்பா தெரியுது. அன்னைக்கு நாம நாகராஜா நாகராணிய சாகடிச்சோம்ல, அது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருதுடா. இங்க பார், அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்ச அன்னைக்கு மறக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? எதுக்கு திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பழசையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் மனசு ஒருநிலைப்படாம ரொம்ப அவதிப்படும். நம்ம நிம்மதி ஒரே அடியா போயிடும். நீ சொன்ன மாதிரி நான் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா முடியலையே. நான் என்ன பண்றது? அது சரி, நீங்க சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தானே பாபா கிட்ட கேட்டு உங்களுக்கு தாயத்தை வாங்கி கொடுத்த. அந்த தாயத்தை நம்ம கழுத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் விட பெருசா அந்த பாபாவை நம்மளை காப்பாத்துறதுக்கு நிக்கிறாரு. இனிமே நமக்கு நாகராணியை பத்தின பயமே வேண்டாம், நிம்மதியாயிரு. அதெல்லாம் சரிதான் ருத்ரா. அந்த பாபாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, சித்தெல்லாம் தெரியும். அவர் நினைச்சா எவ்வளவு பெரிய அதிசயத்தை வேணாலும் செய்வார். அப்படி இருக்கும்போது அந்த நாகராணி அவரோட மந்திர சக்தியில இருந்து எப்படி தப்பிச்சு போனா? அது புரியாம தான் நானும் குழம்பிக்கிட்டு இருக்கேன். பாபாவோட சக்தி என்ன, பலம் என்னன்னு நானே என் கண்டால பார்த்திருக்கேன்டா. ஆனா பாபாவோட சக்தியை ஏதோ ஒரு சக்தி தடுக்குதுடா. எந்த சக்தியோட உதவியால அவ தப்பிச்சிருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த சக்தியை வேட்டையாடியே தீருவோம். நீங்க வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அந்த நாகராணி நம்மள பழி வாங்கிட்டா என்ன பண்றது? பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஏதோ கார் வந்த சத்தம் கேட்டுச்சு. ஆமா பாட்டி, சத்தம் கேட்டுதான் நானும் வந்தேன். மோஸ்ட்லி அர்ஜுன் தான் வந்திருக்கணும். நான் போய் பாக்குறேன். நானும் வரேன். சரி வாங்க. பாட்டி, நீங்க இன்னும் தூங்கலையா? நான் தூங்கறது இருக்கட்டும்டா. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.